இன்றைக்கு சமூகம் விழிப்புணர்வு அடைய வேண்டும், சமூகத்தினுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், சமூகத்தில் விழிப்புணர்வு உள்ள இளைஞர்கள் வர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒருவன் இருந்தால் போதும். மின் கைரில் மஆஷின் நாஸி லஹும் ரஜுலுன், ஒருவன் இருந்தால் போதும். மும்சிகு அனான ஃபர்ஸிஹி யதீரு அலா மத்னிஹி, தன்னுடைய குதிரையின் கடிவாளத்தை பிடித்துக் கொண்டவன் நிற்பான், சமூகத்தை சுற்றி சுற்றி வருவான். குல்லமா சமிஅ ஹைஅத்தன் அவ் ஃபிஸஅத்தன் தார அலைஹி யதமன்னல் மௌத் வல் கத்ர் என்றார்கள். சமூகத்துக்கு ஏதாவது பாதிப்பு, சமுதாயத்துக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா பறந்து வருவான். அதே களத்தில் தான் கொல்லப்படுவதற்கும், அதே களத்திலே தான் வெட்டப்படுவதற்கும் வீழ்த்தப்படுவதற்கும் அஞ்சாமல் ஒருவன் இருந்தால் போதும் என்றார். அந்த ஒருவனை நம் வீட்டில் இருந்து உருவாக்க வேண்டும். ஒரு தீய பழக்கங்களின் பக்கமாகவோ தங்களையே தங்கள் முடக்கிக் கொள்ளும் நிலைக்கோ சென்று விட்டால் அவர்களை அடித்து உடைத்து அவர்களுக்கு தவறான விஷயங்களிலே பயமுறுத்தி சொல்வதை விட ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா போன்று நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய பிள்ளைகளோ வாலிபர்களோ இளைஞர்களோ தவறான வழிக்கு செல்வதை கண்டால் அவர்களை மோட்டிவேட் செய்து அவர்களிடம் சொல்ல வேண்டும், ஒருபோதும் நீங்கள் நிராசை அடையாதீர்கள், ஒருபோதும் நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள், இன்று திருந்தினால் கூட அல்லாஹ் மன்னிப்பதற்கு காத்திருக்கிறான், நீங்கள் நேர்வழி பெற்றால் அல்லாஹ் உங்களை சீர் செய்வதற்கு காத்திருக்கிறான் என்று சொல்ல வேண்டியது நம்முடைய தாய் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டியதை போல அவர்களை ஊக்குவித்து அவர்களை நேர்வழிப்படுத்த வேண்டியது தாய்மார்களின் கடமை. இன்னைக்கு எல்லாரும் சொல்கிறார்கள், இல்ல அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டேன், அவளை விட்டு என்னால வர முடியாது, இல்ல அந்த பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டேன், அதை விட்டுட்டு என்னால வர முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய சமூகம் எப்படிப்பட்டது என்றால் அல்லாஹ்விற்காக என்றால் எதை விட்டு வருவார்கள், அப்படி உருவாக்கப்படும். மக்கள் அனைவரையும் இந்த நிகழ்வின் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சமூகமே விழித்துக்கொள் என்கின்ற ஒரு பிராடர் டாபிக். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எதற்காக இந்த மண்ணில் அனுப்பப்பட்டேன் என்பதை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார்கள், இன்னமா புஇஸ்து லி உத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக். நான் இந்த பூமிக்கு ஏன் அனுப்பப்பட்டேன் என்று சொன்னால் நற்குணங்களை பூர்த்தி செய்வதற்குத்தான் அனுப்பப்பட்டேன். எந்த இடத்திலும் இவ்வளவு தெளிவாக தான் இந்த மண்ணில் எதற்காக அனுப்பப்பட்டேன் என்பதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன, அல்லாஹ்வுடைய தூதருடைய பிஅஸத், அவங்க அனுப்பப்பட்ட அந்த காரணம் எப்போ பூர்த்தி அடையும் என்று சொன்னால், நிறைய பேர் நினைப்பாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து இஸ்லாத்துக்கு வெளியே இருந்தாங்க, ஒரு கால் சிலை வணங்கி இருக்கலாம், முஸ்லீம்களை டார்ச்சர் பண்ணியிருக்கலாம், அவங்க இஸ்லாத்துக்கு வந்தவுடனே அல்லாஹ்வை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கிட்டாங்க, இப்போ உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு அனுப்பப்பட்டாங்களோ அந்த நோக்கம் நிறைவேறிடுச்சா அப்படின்னா அதுதான் இல்லை. எதுவரை பண்பியல் மாற்றம் ஏற்படவில்லையோ, தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஒரு முஸ்லிம் இளைஞனோ இளைஞியோ முதியவரோ யாராக இருந்தாலும் அந்த பண்பியல் மாற்றத்திற்கு தன்னை உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கவில்லையோ அதுவரை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பூமிக்கு எதற்காக அனுப்பப்பட்டார்களோ அந்த நோக்கம் நிறைவேறுவதில்லை. பெரும்பாலும் போதை இது வந்து இளைஞர்களுக்கு மட்டும் உண்டான ஒரு விஷயம்லாம் கிடையாது. போன வாரத்துல எங்க அண்ணன் வந்து ஒரு பள்ளியில நிர்வாகத்துல இருக்காரு. அப்ப அவர் சொன்னாரு, ஒரு ஆம்புலன்ஸ் சம்பந்தமா பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப சொன்னாரு, ஒரு மஸ்ஜித்ல வந்து டக்குன்னு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, ஏன் அப்படின்னு கேட்கும்போது அவர் வேற பிரச்சனை விஷயமா சொல்லிட்டு இருந்தார். ஒரு மையத்துன்னு ஆயிடுச்சு, அதை அட்டன் பண்றதுக்கு ஆள் இல்லாம போயிருச்சு, அப்படி கேட்டே வந்தேன். இது ஹக்கா நடந்த சம்பவம். அப்படியா அப்படி கேட்டே வரும்பொழுது அவர் சொன்னாரு, எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, உள்ளுக்குள்ள பூட்டி மௌத்தா போயிட்டாரு அப்படின்னாரு. அடடா, தூக்கத்திலே மௌத்தா போயிட்டாரான? இல்ல அவர் மது போதையில் மௌத்தா போய் 3 நாள் ஆகி போச்சு, அவரை எடுக்க முடியல, ஸ்மெல்லு 3 நாளாக என்ன அந்த ஸ்மெல் வந்துடும் இல்லையா, ஸ்மெல் ஆகி போச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கெல்லாம் வந்து மூக்க முடியும் மாஸ்க் போட்டு அதை எடுத்துட்டு வந்து அதை நினைக்கும் பொழுது உண்மையிலேயே கைகால்கள் நடுங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. யாருக்கு அல்லாஹ் முடிவை எப்படி வைத்திருக்கிறான் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நிறைய பேர் மது அருந்தினாலோ போதை செய்தாலோ ஆணோ பெண்ணோ நிறைய பேருடைய உள்ளத்துல, பெண்கள் வந்து விதிவிலக்கு இல்லை. எனக்கு தெரிந்த ஒரு நபர் இருந்தார், அவர் மௌத்தா போயிட்டாரு, அவருடைய மகள் இருந்தால் அந்த மகளுடைய ஒரு டைவர்ஸ் மேட்டர் கூட எங்ககிட்ட வந்துச்சு, அதை கூட நாங்க அட்டன் பண்ணோம். திடீர்னு ஒரு நாள் செய்தியில பாக்குறேன்,
ஒரு பெரிய கஞ்சா விற்பனை செய்யும் கும்பல் வந்து போலீஸ் கையில மாட்டுது. எங்கள் பகுதியில போலீஸ் கையில மாட்டுது. அந்த பெண் எனக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா நான் பார்த்து வளர்ந்த புள்ளதான், முஸ்லீம் புள்ள. பெரிய கும்பல் மாட்டுது. என்னன்னு பார்த்தா போலீஸ் வந்திருக்கிறாங்க, கஞ்சா வச்சிருக்காங்களான்னு இவங்க தேடி இருக்கிறாங்க. கமர்ஷியல் குவான்டிட்டி வச்சிருந்துருக்காங்க. கமர்ஷியல் குவான்டிட்டினா அது கிடைச்சது 10 வருஷம் ஆயிடும் வெளியே வரதுக்கு, ட்ரையல் முடிஞ்சு வெளியே வரதுக்கு. வியாபாரம் பண்ணியிருக்கிறாங்க. போலீஸ் உள்ள வந்து தேடி இருக்கிறாங்க. தேடினதுல இவங்க ரொம்ப நேக்கா வந்து ஒரு அந்த தண்ணீர் குடுவையில போட்டு மூடி வச்சிருந்துருக்காங்க. அந்த கஞ்சா இலைகள் எல்லாம் போட்டு மூடி வச்சிருந்துருக்காங்க. போன போலீஸ் ஏதோ ஒரு சந்தேகப்பட்டு திரும்பி வந்திருக்காங்க. பிடிக்கிறாங்க. முஸ்லீம் பேரோடு போடுறான். நீங்க கூட செய்தியில் படிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்ப இந்த போதை பழக்கம் என்பது இன்றைக்கு சமூகத்திலே ஒரு தலைப்பாக போட்டு, எவ்வளவு பெரிய அவமானம் என்றால், இந்த சமூகத்துக்கு இது எவ்வளவு பெரிய அவமானம் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இதை கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்ணிட்டாங்க. போதை பழக்கங்களை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்ணிட்டாங்க. ஜான் எக்ஸ்போசிட்டோ என்கின்ற அறிஞர் வரலாற்று குறிப்பில் இப்படி சொல்லி காட்டினார். இது போன்ற நிகழ்வுகள் நடப்பது காலத்தின் கட்டாயம் என்றாலும், இது போன்ற நிகழ்வுகள் நடந்து அதில் முஸ்லிம் ஆண்களையும் பெண்களையும் நீங்கள் போதை பழக்கங்களின் பக்கம் செல்லாதீர்கள், நீங்கள் விழிப்புணர்வு கொள்ளுங்கள், உங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள், நீங்கள் சமூகத்தினருடைய விழிப்புணர்வு கொண்டு இருங்கள் என்று நிகழ்ச்சி நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு கோரமான சூழ்நிலைக்கு சமூகம் தள்ளப்படுகிறது என்று சொன்னால், வரலாற்றில் ஆசிரியர்கள் இப்படி எழுதினார்கள். ஜான் எக்ஸ்போசிட்டோ எழுதி காட்டினார் வரலாற்றிலே, முஹம்மத் as a reformer who condemned practices as a of the poor, usury, murder, false contract எல்லாம் லைனா சொல்லிட்டே வர்றாரு. நபிகள் நாயகம் எதெல்லாம் ஒழிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டே வரும்போது சொல்றாரு, Muhammad's insistence that each person was personally accountable not to the tribal customary law but to the overriding divine law which shook the very foundation of the Arabian society. முஹம்மத் வந்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜான் எக்ஸ்போசிட்டோ என்கின்ற அறிஞர் சொல்கிறார். வியந்து போய் பார்க்கிறார். ரொம்ப ஆச்சரியமா பார்க்கிறார். மதுவை வைத்து பெருமை அடித்துக் கொண்டிருந்த மக்களுக்கு மத்தியிலே, எந்த பழமையான மது தன்னிடம் இருக்கிறதோ அதை வைத்து பெருமை அடித்துக் கொண்டிருந்த மக்களுக்கு மத்தியிலே, இருக்கிறதுலே யார்கிட்ட ஓல்டு மது இருக்குதோ அதுதான் தங்களுக்கு பெருமை என்று தங்களுக்கு மத்தியிலே பெருமைக்குரிய விஷயமாக அதை வைத்து செய்து கொண்டிருந்த மக்களுக்கு மத்தியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒற்றை உத்தரவில், இன்னமல் ஹம்ரு வல் மைசிர் வல் அன்சாப் வல் அக்ஸாம் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு என்கின்ற ஒற்றை உத்தரவிற்கு பின்னால் மதீனத்து தெருக்களிலே மதுவின் பெருக்கு ஏற்பட்டு விட்டது என்று சொல்லும் அளவிற்கு அதை ஒழித்து காட்டினார்கள். அதற்கு காரணமாக இருந்தது, அதற்கு உத்தாசையாக இருந்தது நபிகள் நாயகம் என்கின்ற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார் என்றால், முஹம்மத் insistence that the people are not only accountable to the tribal customary law, நாங்க கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டம், நீ மது அடிச்சா உங்களை வந்து தண்டனை கொடுப்போம், உங்களுக்கு இது தண்டனைக்குரிய குற்றம் என்று மட்டும் அவர் சொல்லவில்லை. You are not only accountable to the tribal customary law but to the overriding divine law. இதற்கெல்லாம் மேல் இருக்கக்கூடிய ஒரு இறைவனுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும், நாளை மறுமையில் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று அந்த மக்களை அவர் அச்சுறுத்தி வைத்திருந்தார், அவர் பயமுறுத்தி வைத்திருந்தார். அதன் மூலமாக ஒரு சமூகத்தை உருவாக்கினார். அந்த சமூகம் எப்படி இருந்தது என்று சொன்னால், it shook the very foundation of the Arabian society. அரேபிய சமூகத்தின் தீபகற்பத்தின் அடித்தளத்தையே அசைத்து பார்க்கக்கூடிய ஒரு மாபெரும் புரட்சியாளராக நான் நபிகள் நாயகத்தை பார்க்கிறேன் என்று சொன்னார். அப்ப யார் யார் மூலமாகவெல்லாம், அது இளைஞரோ முதியவரோ வாலிபரோ வயதுக்குரியவரோ வயதுக்கில்லாதவரோ, யார் யார் மூலமெல்லாம் இந்த போதைப் பொருட்களின் காரணமாகவோ சமூகத்துக்கு எதிரான காரியங்கள் மூலமாகவோ இந்த சமூகம் வெட்கி தலைகுனிகிறதோ, அப்போதெல்லாம் அவர்கள் நபிகள் நாயகம் செய்த புரட்சிக்கு எதிரானவர்களாக மாறுகிறார். எவ்வளவு பெரிய மாற்றத்தை அப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து சாதித்து காட்டியிருந்தாலும், இன்னைக்கு பார்க்கிறோம்ல, இந்த சமூகம் ஏன் விழிப்புணர்வு கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆரம்பத்துல ஓவர் கான்பிடன்ஸ்ல ஆரம்பிக்கிறது. இது என்னால எதையும் செய்ய முடியும் அப்படித்தானே, எல்லாம் ஸ்டார்ட் பண்றப்ப நான் நினைச்சா என்ன கண்ட்ரோல் பண்ணிக்குவேன், நான் நினைச்சா என்ன மாத்திக்குவேன் அப்படின்னு ஒரு ஓவர் கான்பிடன்ஸ்ல ஆரம்பிக்கிறது யங் பிளட் இருக்கும்போது ஸ்டார்ட் ஆகும். ஒரு தாய் இருந்தாராம். அந்த தாய் சொன்னாராம், தன் பிள்ளைக்கு நிறைய உபதேசம் சொல்லி, நீ துழுவணும், நல்லா இபாதத்தா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டணும். அந்த பையன் வந்து அதில் சரியா செவி சாய்க்காம அப்படியே இருந்திருக்கு. ஒரு நாள் நைட்டு வந்து உணவு இருந்தாம அடம் பிடிச்சிக்கிட்டு இந்த பையன் சொல்லியிருக்கான், எல்லாமே அல்லாஹ் தான் செய்யறான், அல்லாஹ் தான் செய்யறான் நீ சொல்றல்ல, எல்லாமே அல்லாஹ் தான் செய்யறான் நீ சொல்றல்ல, எங்க இந்த சாப்பாடை எனக்கு சாப்பிட்டு வச்சு காட்ட சொல்லுவோம் அல்லாஹ்வை அப்படின்னு சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான் கவனிக்கிறீங்களா? இல்லை, நான் அப்படியே வேகமா போயிட்டு இருக்கும்போது நீங்க பாக்குறது கவனிக்கும் போது தான் தெரியுது. இருந்தாலும் ஒரு கொஸ்டின் கேட்டுக்கலான்னு பாக்குறேன். என்ன சொன்னாவ? சாப்பிட வச்சு காட்டுங்க அப்படி. அவங்க எப்பா விதண்டவாதம் பண்ணாதப்பா, அதான் எங்க பிளேட்டு, விதண்டவாதம் பண்ணாதப்பா சொன்னா கேளு, இல்ல இல்ல நீ முடிஞ்சா காட்டு அப்படின்னு சொல்லி வம்பு பண்ணி வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு மரத்துக்கு மேல ஏறிட்டான்.
மேல அம்மா ஏற முடியாதுல்ல. எப்படிதான் நான் பாக்குறேன், நீ அல்லா ஆற்றல் கிட்டலுங்கிற, நீ எப்படிதான் இதை நீ சாதிக்கிறேன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு அந்த மரத்துக்கு மேல ஏறிட்டான். ஏறிட்டு இப்ப ஊட்ட சொல்லுங்க, அம்மா ரொம்ப நேரம் கெஞ்சி கெஞ்சி பார்த்துட்டு ரொம்ப வீவு பிடிக்காதப்பா, அம்மாவுக்கு வேற உடம்பு முடியல, நீ கீழே இறங்கி வந்தோம், தயவுசெய்து நீ சாப்பாடை சாப்பிட்டுரு அப்படின்னு அந்த சாப்பாடை வச்சுட்டு அவங்க உள்ள போயிட்டாங்க. எப்படியா இறங்கி வந்து சாப்பிட்டு, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, உள்ள போயிட்டாங்க. இவன் மேலே இருந்துகிட்டே இருந்தான். இருந்துகிட்டே இருந்தவன் சரி இறங்கலாமான்னு யோசிக்கும் போது ஒரு 10 பேர் ஆயுதங்களோடு அருவாளோட கீழே வர்றாங்க. யாரு? இரவு நேரத்தில் யார் இருப்பா? திருடர்கள் ஆயுதங்களோட வர்றாங்க. வந்து அப்படியே பாக்குறாங்க. ஒருத்தன் பாக்குறான், தலைவரே இங்க பாருங்க சாப்பாடு இருக்கு, சாப்பாடு இருக்கு பாருங்க, அதுவும் நல்ல சாப்பாடா இருக்கு, பிள்ளைக்கு ரொம்ப செல்லத்தோட தான் ஆக்கி வச்சிருப்பாங்க அம்மா, நல்ல சாப்பாடா தெரியுது, நல்ல மனமா இருக்கு, சாப்பிட்டுருவோமா அப்படின்னு எடுக்கிறாரு. சாப்பிட்டுருவோமா அப்படின்னு எடுக்கிறாரு. எடுத்தோடனே அப்ப அவன் தலைவர் சொல்றாரு, டேய் இவ்வளவு அருமையான மனமணக்கிற சாப்பாடா இருக்கு, கண்டிப்பா எவனாவது விஷம் கலக்கி வச்சிருப்பான்டா, வெயிட் பண்ணு அப்படின்னு பாக்குறாரு. சுத்தி முத்தி பாக்குறாங்க, யாரும் இல்ல. அப்படியே பார்த்துட்டு மேல பாக்குறாங்க. மேல யாரும் இருக்கா? மரத்து மலர்ந்த பையன் இருக்கான்ல, அப்படியே பார்த்துட்டு இருக்கான். டேய் இறங்கடா கீழே அப்படின்னு. ஏங்க நீ இறங்கடா கீழே அப்படின்னு ரொம்ப பயந்துட்டே இறங்குறான். கையில எல்லாம் ஆயுதம் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அப்ப அவன் சொல்றான், விஷம் தானே இருக்கு. ஐயா விஷம்லாம் இல்லைங்கய்யா, எங்க அம்மா சாப்பாடு ஊட்ட சொல்லி சொன்னாங்க, நான் அவங்க கிட்ட வீம்புக்கு ஒரு போட்டி போட்டேன், அதான் நான் மேல இருக்கு. எங்கடா நடிக்கிற, எங்களுக்கு விஷத்தை வச்சுட்டு நாங்க சாப்பிட்டு சாவரமா இல்ல, நீ மேல இருந்து வேடிக்கை பார்த்து இருந்திருக்க. இல்ல இல்லைங்க விஷம்லாம் இல்ல. அப்ப இதை நீ சாப்பிட்டு காட்டுறான். அப்ப இத நீ இப்போ வந்து யார் சாப்பிட வச்சா? இப்போ அம்மாவா? இப்போ எல்லாம் சாப்பிட வச்சான். இப்படி சமூகத்தில் ஒரு தீய பழக்கம் என்பது தங்களுடைய ஓவர் கான்பிடன்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓவர் கான்பிடன்ஸ்ல ஸ்டார்ட் ஆகி என்னால அதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். 27 நோம்புல என்ன நல்லா ஞாபகம் இருக்கு. 27 நோம்புல நல்ல ஒரு இறை தூதரின் பெயர் கொண்ட ஒரு நபரு, ஒரு முஸ்லீம் நபரு, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண வெளியே வருவோம் இல்லையா, இதெல்லாம் காலக்கூடுமை. வந்திருக்கிறது லைலத்துல் கத்ருக்கு, வந்திருக்கிறது இறைவனை வணங்கி இபாதத் செய்வதற்கு. ஆனா கொஞ்சம் கேப் கிடைச்சா வெளியே போய் சிகரெட் பிடிப்பான். கொஞ்சம் கேப் பிடிச்சா பல உலமாக்களும் இதில் அடக்கம், பல உலமாக்களும் இதில் அடக்கம். வேதனையான விஷயம், சேடஸ்ட் பார்ட் ஆஃப் ட்ரூத் அதான். அப்ப போறப்ப எனக்கு நல்லா நினைவு இருக்கு. எங்க புழல் ஏரி கரையில கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண எல்லாரும் ஏறி வர்றோம். ஏறி வந்தா அவர் சிகரெட் பிடிச்சிக்கிட்டு என்ன கேட்கிறாரு, அப்படின்னு என்ன கேட்கிறாரு. நான் இன்றைக்கு யோசித்து பார்க்கிறேன், சரி ஒரு ஸ்போர்ட்டிவா இருக்கட்டுமே வாங்கி வலிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும். நபிசுல்லாஹு சொன்னாங்கல்ல, இன்னல் அப்தல யதகல்லமு பில் கலிமா லா யுல்கி லஹா பாலன். ஒரு வார்த்தையை ஒரு மனுஷன் பேசுவான், அதை அவன் பெருசா எடுத்துக்க மாட்டான். ஒரு வார்த்தை பேசிட்டோம் அப்படின்னு நாளை மறுமையில் அந்த வார்த்தை அவனை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி சில நேரத்தில் ஒரு வார்த்தையை பேசுவான், அதையும் அவன் பெருசா எடுத்துக்க மாட்டான், அந்த வார்த்தை அவனை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னாங்க. ஒரு ஆணோ பெண்ணோ விளையாட்டிற்காகவோ வீணிற்காகவோ ஒரு தீய பழக்கத்தின் பக்கமாக ஒரு மனுஷனுக்கு ஒரு ஜாலிக்கு ஒரு பெருமைக்கு அதை வாங்கி நான் வலித்திருந்தால் என் நிலை என்ன என்பது ஒரு பக்கம். அதை நான் வலிக்கக்கூடிய காலம் எல்லாம், அந்த தீய பழக்கத்தை நான் செய்யக்கூடிய காலம் எல்லாம் இவர் அக்கௌண்ட்ல எழுதப்பட்டு இருக்கும், இவருக்கும் அந்த பங்கு போய்கிட்டு இருக்கும். இப்படி ஓவர் கான்பிடன்ஸ் நிறைய பேர், நான் நிறைய இளைஞர்களை இது மாதிரி நிறைய வழக்குகளை என்கவுண்டர் பண்றப்ப நம்ம பாக்குறது என்னன்னா, ஆரம்பத்துல பெரிய ஆர்வ கோளாறுல பெரிய செல்ஃப் கான்பிடன்ஸ்ல நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுவோம்னு ஆரம்பிச்சுட்டு அதற்கு பிறகு அதுக்கு அடிக்ட் ஆயிட்டு போதை பழக்கங்களுக்கு அடிமையான சமூகம் தான் பல்வேறு போதைகள். சில பேருக்கு சினிமாவில் போதை, சில பேருக்கு நடிகர்கள் மீது போதை, சில பேருக்கு மதுவிலே போதை. வழக்கு விஷயமாக நீங்க இதுக்கு போய் பாருங்க, எங்க புழல் ஜெயிலுக்கு போய் பாருங்க, என்டிபிஎஸ் கேஸ்ல தனியா வருவான். வேதனையான விஷயம் என்ன தெரியுமா? அருவருப்பான விஷயம் என்ன தெரியுமா? மனம் வேதனைப்பட்டு வெம்பக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? போதைப் பொருட்களை கடத்தி மெத்தபெட்டமைன் என்றும் ஐஸ் என்றும் இவர்கள் போதைப் பொருட்களை கடத்தி விட்டு வரக்கூடிய வேதனையான காட்சி அங்க என்னவா இருக்கும் தெரியுமா? அவன் வெளியே வருவான், வெளியே வரும்போது இவ்வளவு பெரிய தாடியை வைத்திருப்பான். என் கண்ணால பார்த்திருக்கேன். இவர்கள் என்ன நிலைப்பாட்டின் அடிப்படையில் இதை செய்கிறார்கள்? இவ்வளவு பெரிய தாடி வச்சு நான் பார்த்திருக்கேன், நிறைய பேரை பார்த்திருக்கேன். போதைப் பொருட்களை கடத்தக்கூடியவர்களில் தமிழ்நாட்டில் நிறைய பேர் முஸ்லிம்களாக இருப்பது எவ்வளவு பெரிய வேதனை.
முஸ்லிம் இளைஞர்கள் முஸ்லிம் இளைஞத்துடன் ஒரு தாய் இடத்துல பேசியது இன்னைக்கு நினைவிருக்கிறது. ஒரு வழக்கு விஷயமாக ஒரு முஸ்லிம் ஊரில் இருந்து பேசினார். மீண்டும் மீண்டும் அதான் சொல்றாரு அந்த அம்மா அதான் சொல்றாரு, என் பிள்ளைக்கு ஒண்ணும் தெரியாது, என் பிள்ளைக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனால் அவங்களுடைய மகன் கடத்தப்பட்டு அந்த மகன் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு என்பது போதைப் பொருளை வைத்திருந்தார் என்பதல்ல, போதைப் பொருளை வியாபாரம் செய்தார் என்கின்ற வழக்கிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்டிபிஎஸ் கேஸை பொறுத்த வரைக்கும் தெள்ள தெளிவாக ஆதாரங்களோடு மிகச்சரியாகத்தான் கைது செய்வார்கள். பெரும்பாலும் என்சிபி வந்து கைது பண்ணா கரெக்டா கைது பண்ணுவாங்க. அந்த ஆதாரங்கள் சீசர் மகசர்ல தெளிவா இருக்கும். அவர்களுக்கே தெரியவில்லை அவருடைய பிள்ளை போதைப் பொருளை விற்கக்கூடிய பிள்ளையாக இருந்திருக்கிறது. ஆரம்பத்தில் எந்த பழக்கத்தையும் நம்ம எடுத்து விட்டுறலாம் அப்படிங்கிற ஓவர் கான்பிடன்ஸ்ல ஆரம்பிச்சு பின்னால் அடிக்ஷன்ல போய் முடியக்கூடிய சமூகமாக இந்த சமூகம் இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது என்று சொன்னால், இப்ப யாருக்காவது அப்படி ஒரு பழக்கம் இருக்கு, இப்ப யாருக்காவது அப்படி ஒரு செயல்பாடு இருக்கு, ஏதாவது ஒரு பழக்கம். சில பேருக்கு நாடகம் பார்க்குற பழக்கம், சில பேருக்கு சினிமா பார்க்குற பழக்கம், சில பேருக்கு போதை சிகரெட் பிடிக்கிற பழக்கம், சில பேருக்கு கஞ்சா அடிக்கிற பழக்கம், பல பேருக்கு கூலி போய்க்கிற பழக்கம், பல பேருக்கு மெத்தபட்டமின் பழக்கம், பல பேருக்கு ஐஸ் பழக்கம். இப்படி பல விதமான போதைப் பொருட்களில் இந்த சமூகம் உழன்று கிடக்கிறதே. இஸ்லாம் அல்லாஹ்வுடைய அழைப்பு என்ன சொல்கிறது என்று சொன்னால், قل يا عبادي الذين اسرفوا على انفسهم لا تقنطوا من رحمة الله. அல்லாஹ்வுடைய அழைப்பு மிக அழகானதாக இருக்கிறது. தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளின் மீது நிராசையாகாதீர்கள். உங்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பதற்கு காத்திருக்கிறான். உங்களுக்கு அவனுடைய அருளின் கதவுகளை திறந்து வைத்து காத்திருக்கிறான். அல்லாஹ் மன்னிக்க மாட்டானோ? காலைல தானே தப்பு பண்ண, திடீர்னு லொஹருக்கு எப்படி போறது? ஷைத்தான் சொல்லுவான். அஷ்-ஷைத்தான் உங்களுக்கு எதை செய்வான்? அல்லாஹ் யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா யன்ஹானில் முன்கர். அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், உங்களை மானக்கேடான விஷயம் மட்டும்தான் அவன் உங்களுக்கு ஏவுவான். என்ன செய்வான்? அல்லாஹ் அவனை மன்னிக்க மாட்டான். காலைல தானே தப்பு பண்ண, நீ உடனே மத்தியானத்துக்கு கூட அல்லாஹ் அவனை மன்னிச்சிருவானா என்று கேட்பான். ஆனா அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்கிறான், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். நீங்கள் எப்பேற்பட்ட பாவத்தை செய்திருப்பவராக இருந்தாலும், எப்பேற்பட்ட பாவங்களை செய்து கொண்டிருப்பவராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அருளின் மீது நிராசையாகாதீர்கள், என்னிடத்திலே வாருங்கள். அல்லாஹுக்கும் அவனுடைய மார்க்கத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து வாருங்கள். ஒழுக்க வாழ்வியலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாருங்கள். உங்களை சுய சீர்திருத்தம் செய்து கொள்வதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாருங்கள். அல்லாஹ்வுடைய நிழலின் பக்கமாக வாருங்கள், அல்லாஹ்வுடைய அருளின் பக்கமாக வாருங்கள் என்பது அல்லாஹ்வுடைய அழைப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் ரொம்ப பயந்து போய் பதற்றத்திற்குள்ளான சந்தர்ப்பங்கள் என்பது மிக மிக அரிது. ஆனால் அதில் முதலாக அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்து போய் வந்த ஒரு நிகழ்வுதான் லகத் கஷீது அலா நஃப்ஸி, நான் பயப்படுகிறேன், ஜம்மிலூனி, எனக்கு போர்வையை போர்த்துங்கள். எப்போ வந்தாங்க? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட ஹிரா குகையிலிருந்து வந்து பயந்து போய் வந்து சொன்னாங்க. மனக்குழப்பம், என்னத்தை பார்த்திருக்கோன்னு தெரியல. The first motivator of the Islamic era, அல்லாஹ்வுடைய தூதரின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சமூகத்தில் முதல் மோட்டிவேட்டர் என்கின்ற பெருமைக்குரிய அந்தஸ்தை பெறுபவர் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா. அவர்கள் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான், அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். இன்னக லதஸிலுர் ரஹீம் வ தஹ்மிலுல் கல். நீங்கள் சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழ்பவர், சிரமங்களை ஏற்று வாழ்பவர், அனாதைகளை அரவணைத்து வாழ்பவர். அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். அப்படின்னா ஒரு சமூகம் தீய பழக்கங்களின் பக்கமாகவோ தங்களையே தங்கள் முடக்கிக் கொள்ளும் நிலைக்கோ சென்று விட்டால் அவர்களை அடித்து உடைத்து அவர்களுக்கு தவறான விஷயங்களிலே பயமுறுத்தி சொல்வதை விட ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா போன்று நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய பிள்ளைகளோ வாலிபர்களோ இளைஞர்களோ தவறான வழிக்கு செல்வதை கண்டால் அவர்களை மோட்டிவேட் செய்து அவர்களிடம் சொல்ல வேண்டும், ஒருபோதும் நீங்கள் நிராசை அடையாதீர்கள், ஒருபோதும் நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள், இன்று திருந்தினால் கூட அல்லாஹ் மன்னிப்பதற்கு காத்திருக்கிறான், நீங்கள் நேர்வழி பெற்றால் அல்லாஹ் உங்களை சீர் செய்வதற்கு காத்திருக்கிறான் என்று சொல்ல வேண்டியது நம்முடைய தாய் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டியதை போல அவர்களை ஊக்குவித்து அவர்களை நேர்வழிப்படுத்த வேண்டியது தாய்மார்களின் கடமை. ஆனால் இன்றைக்கு பெரும்பாலும் என்ன நடக்கிறது என்று சொன்னால், பெரும்பாலும் முஸ்லிம் சமூகத்திலே பல தவறுகள் நடப்பதற்கு பல நேரங்களில் தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது காலம் மாறிவிட்டது, இன்றைக்கு என் பிள்ளை இதை செய்தால் என்ன என்று பெரும்பாலும் இன்னைக்கு ஆலிம்களாக அவர்களை படிக்க வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் பெரும்பாலும் தாய்மார்களுக்கு இருப்பதில்லை.
மார்க்க கல்வியை கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் பெரும்பாலும் தாய்மார்களுக்கு இருப்பதில்லை. மக்தப் மதரசாக்கள் அழிந்து வருகிறது. குர்ஆன் கல்விகளை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் பெரும்பாலும் இருப்பதில்லை. எங்க போய் சோசியலைஸ் ஆவான்? எங்கள் நேரத்திலே நாங்கள் மதரசா படிக்கின்ற மக்தப் மதரசா படிக்கின்ற காலத்திலே நேரத்திலே எங்களுக்கு உஸ்தாத் அவர்கள் இருந்தார்கள். தவ்வலல்லாஹு ஹயாத்தஹு முஹம்மது அலி மன்பஇ ஹஜ்ரத் அவர்கள் இருந்தார்கள். 6:45 மிகச்சரியாக மக்தபிற்கு வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் வாழ்வியல் பாடங்கள் நடத்தப்பட்டது. எங்கள் தந்தையிடத்திலே ஒவ்வொரு காலமும் முகமது அலி மன்பை ஹசரத் அவர்கள் சொல்லுவார்கள், உங்களுக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள், அதில் ஒரு பிள்ளையை நீங்கள் அல்லாஹ்விற்காக என்று, அல்லாஹ்வுடைய பாதைக்காக என்று நீங்கள் தயார்படுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய துஆ கபூலாகி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். மக்தபுகளுக்கு ஊக்குவிக்க வேண்டும், சமூகம் விழிப்புணர்வு கொள்ள வேண்டும், சமூகம் விழித்தெழ வேண்டும், சமூகத்தில் போராளிகள் உருவாக வேண்டும். من خير معاش الناس لهم رجل ممسك عنان فرسه يطير على متنه كلما سمع هيئة أو فزعة طار عليه يتمنى الموت والقتل என்ற அல்லாஹ்வுடைய தூதர். ஒரு சமூகம், இன்றைக்கு சமூகம் விழிப்புணர்வு அடைய வேண்டும், சமூகத்தினுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், சமூகத்தில் விழிப்புணர்வு உள்ள இளைஞர்கள் வர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவன் இருந்தால் போதும். மின் கைரில் மஆஷி الناس لهم رجل, ஒருவன் இருந்தால் போதும். மும்சிகு அனான ஃபர்சிஹி யதீரு அலா மத்னிஹி, தன்னுடைய குதிரையின் கடிவாளத்தை பிடித்துக் கொண்டவன் நிற்பான், சமூகத்தை சுற்றி சுற்றி வருவான். குல்லமா சமிஅ ஹைஅத்தன் அவ் ஃபிஸஅத்தன் தார அலைஹி யதமன்னல் மௌத் வல் கத்ல் என்றார்கள். சமூகத்துக்கு ஏதாவது பாதிப்பு, சமுதாயத்துக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா பறந்து வருவான். அதே களத்தில் தான் கொல்லப்படுவதற்கும், அதே களத்திலே தான் வெட்டப்படுவதற்கும் வீழ்த்தப்படுவதற்கும் அஞ்சாமல் ஒருவன் இருந்தால் போதும் என்றார். அந்த ஒருவனை நம் வீட்டிலிருந்து உருவாக்க வேண்டும். அந்த ஒருவனை நம் வீட்டிலிருந்து உருவாக்க வேண்டும். நமக்கு என்ன வம்பு? எத்தனை வயதிலும் மரணத்தை அல்லாஹ் நிர்ணயித்து வைத்திருக்கிறான். குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, கடுமையாக கட்டப்பட்ட கோட்டைகளுக்குள்ளாக இருந்தாலும் உங்களுக்கு என்று நிர்ணயிக்கப்பட்ட மரணம் உங்களை வந்தடைந்து விட்டால் not even a fraction of second, not even a fraction of second, எல்லாருக்கும் தான் மரணம் உண்டு. இந்த மார்க்கத்திற்காக வாழும் பிள்ளையாக மகளே நீ வாழ். இந்த மார்க்கத்திற்காக உயிர் நீக்கும் பிள்ளையாக மகளே மகனே நீங்கள் இருக்க வேண்டும் என்று பெற்றோர்களுக்கு சொல்லி வளர்க்கணும். ஃபர்ஸ்ட் இளைஞர்களை குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? அடிப்படையில் இருக்கிறதா? ஹுபைபின் வரலாறை சொல்லி வளர்க்கிறோமா? ஜுலைபிபின் வரலாற்றை சொல்லி வளர்க்கிறோமா? அன்றைக்கு நல்லடியார்களே, இந்த மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் தரும் இளைஞர் சமூகத்தை பெற்றோர்கள் உருவாக்க வேண்டும், இளைஞர்கள் உருவாகி வர வேண்டும் என்றால் எத்தனையோ ஆப்ஷன் இருக்கு உலகத்துல. இன்னைக்கு பாருங்க, இத்தனை இப்போ உள்ள தாய்மார்கள் இருக்கிறாங்க, எத்தனை பேர் என் புள்ள முதல்ல மார்க்கம் படித்து ஒரு ஆலிமாக வரட்டும், அதுக்கப்புறம் ஒரு என்ஜினியராவோ டாக்டராவோ வரட்டும் என்று மனதார அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? இன்னைக்கு கை தூக்குன்னு சொன்னா வம்பா போயிடும். ஏன்னா பள்ளிவாசல் பக்கத்தில் இருக்கு, பள்ளிவாசல் பக்கத்தில் இருந்தாலும் போய் சொல்லக்கூடாது, பள்ளிவாசல் தள்ளி இருந்தாலும் சொல்லக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலை. ஏன்னா சொல்லுவாங்க, எங்க கண்ணியத்திற்குரிய உஸ்தாத் தவ்வலல்லாஹு ஹயாத்தஹு யூசுப் ஜமாலி ஹஜ்ரத் சொல்லுவாங்க, வேணாம் அதை சொல்ல வேணாம், சரியா? நிறைய படிப்பினைகள் சொல்லுவாங்க. எவனா வருவான் மதரசாக்கு, ஹஜ்ரத்து இவனுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தோம் வரல, மேத்ஸ் சொல்லி கொடுத்தோம் வரல, சயின்ஸ் சொல்லி கொடுத்தோம் வரல, எந்த பாடமும் என் மூளையில ஏறல. அதனால என்ன பண்ணுங்க, மதரசா வச்சு ஒரு தேராத கேஸ் தான் மதரசாக்கு. அதுலயும் தேர்ந்த கேஸ் தான் இங்க உள்ள சான்றவர்கள் ஆன்றவர்கள், அது வேற. மக்களுடைய எண்ண ஓட்டத்தை சொல்றேன். சமுதாய விழிப்புணர்வு கொள்ளணும், என் புள்ள நேரிய வழியில் நடக்கணும். நீங்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தை சொல்லித் தர மாட்டீர்கள், அல்லாஹ்வுடைய தூதரின் வரலாற்றை சொல்லித் தர மாட்டீர்கள், சஹாபாக்களின் தியாகங்களை சொல்லிக் கொடுத்தவர்களை மேன்மைப்படுத்த மாட்டீர்கள், அவர்களுக்கு நெஞ்சுரத்தை தர மாட்டீர்கள். அல்லாஹ்வின் பாதையில் ஒரு நாளில் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒருவர் ஏதாவது ஒரு சூழலில் காலமோ நேரமோ சூழலோ அவசியமோ அதற்கான ஒரு சந்தர்ப்பமோ கிடைத்தால் அல்லாஹ்வுடைய பாதையில் மரணித்து விட வேண்டும் என்கின்ற எண்ணம் கூட இல்லாமல் ஒருவன் வாழ்கிறானோ அவன் மரணித்தால் மாத்த மௌத்தத்தன் நிஃபாக் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அவனுடைய மரணம் நயவஞ்சகத்தனத்து மரணமாக இருக்கும். யாராவது சொல்லி வளர்ப்போமா? என் அருமை பிள்ளையே, என் மகளே, என் மகனே, மை டியர் டாட்டர், மை டியர் சன், என்னைக்காவது ஒரு நாள் ஒரு சூழல் வந்தால், அல்லாஹ்வுக்காக உயிர் கொடுக்கிற ஒரு சூழல் வந்தா
இந்த மார்க்கத்துக்காக, இந்த சமூகத்துக்காக நிக்கிற ஒரு சூழ்நிலை வந்தா நீ கண்டிப்பா உயிர் கொடுக்கணும். சொல்ற தெம்பாவது இருக்கா? அப்படி சொல்லிக் கொடுக்கப்படாத பிள்ளை தரிகெட்டு சுற்றினால் அதற்கு யார் பொறுப்பு? ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். உருவத்திலே ஷார்ட்டா இருந்தாங்க, பார்க்க ரொம்ப அழகாவும் இல்லை. தன்னுடைய வேதனை அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வெளிப்படுத்தினார். எனக்கு யாரும் பொண்ணு தருவா யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு யார் பொண்ணு தருவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரி சஹாபி ஒரு இடத்துல சொல்கிறாங்க. அன்சாரி சஹாபாக்களில் அழகான பெண்ணுடைய தந்தை அவர்கிட்ட சொல்றாங்க, உங்க மகளை தரீங்களா அப்படின்னு. இப்ப அவர் என்ன செய்யறாரு, நான் வீட்டில் கேட்டு சொல்லணும். அந்த காலத்துல அப்படிதான் இருந்திருக்காங்க இல்லையா? நான் வீட்டில் கேட்டு சொல்லணும் அப்படி. அதெல்லாம் முறையும் கூட. அதனால என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டுக்கு போயிருக்காங்க. இந்த பக்கம் நான் அதை சொல்லும் போது யாரெல்லாம் சிரிச்சாங்களோ அவங்கெல்லாம் தன்னுடைய கணவன்மார்களை கண்ட்ரோல் வச்சிருக்கவன்னு அர்த்தம். சிரிச்ச முகமெல்லாம் எங்க விட்ட? வீட்டில் கேட்டு சொல்றதுல விட்டனா, வீட்டுக்கு போய் கேட்கிறேன் அப்படின்னாரு. அப்ப போறாங்க. அந்த சஹாபியுடைய, அன்சாரி சஹாபியுடைய மனைவியார் மறுக்கிறாங்க, ஜுலைபிபா. ஏன்னா விருப்பம் இல்லை. அவர் ஆக்சுவலா குடும்ப பின்னணி இல்லாதவர், பாரம்பரியம் இல்லாதவர், அழகிய தோற்றம் இல்லாதவர், வசதி வாய்ப்பு இல்லாதவர். அவருக்கு போய் கொடுக்கிறதா? வேணான்னு மறுத்துருங்க அப்படிங்கிறாங்க. அன்சாரி சஹாபி திரும்புகிறார், சொல்றதுக்கு, செய்தியை சொல்றதுக்கு திரும்புறார். அந்த பெண், அவங்களுடைய மகள் இருக்காங்கல்ல, மகள், இங்கதான் நம்ம பார்க்கணும். இஸ்லாமிய பெண்கள் சிந்திக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதருக்கு, தூதரின் வார்த்தைக்கு, அந்த சமூகத்திற்கு, அந்த தூதருடைய அந்த ஒரு சின்ன ஊக்குவிப்பிற்கு எவ்வளவு மரியாதை. அப்ப அந்த பெண்மணி கேட்கிறாங்க, அத்தருத்து அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ரஹு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி அனுப்பி இருக்காங்க, அதை போய் எவ்வளவு ஹைர் இருக்கும் அதுல. அது யாரா இருந்தா என்ன, நான் முடிக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரின் ஒரு ப்ரொபோசலை நம்ம நிராகரிக்கணும், அதுல ஹைர் இருக்குமா இல்லையா? அது ஜுலைபிபா யாருக்கும் இருக்கட்டும். சுப்ஹானல்லாஹ். அந்த சமூகம், அதாவது பெற்றோரே இங்க வந்து செகண்ட் தாட்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஆனா இளம் சமூகம் எப்படி இருந்துச்சு பாருங்க. அப்ப யாரா ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க, செகண்ட் தாட்ஸ் வேணாம், நீங்க ஓகே பண்ணுங்க. குடும்ப பாரம்பரியம் இல்லாதவர், பொருளாதாரம் இல்லாதவர், சமூகத்திலே அவ்வளவு அழகாக பார்க்கப்படாதவர், அவருக்கு யாருமே பெண் தர மாட்டார்கள் என்று இருந்தவர், அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதரின் சிபாரிசின்படி சிறப்பான முறையிலே நிக்கா நடந்தது. அழகிய மனைவி, அழகிய வாழ்க்கை, வேதனைக்கு பிறகு கிடைத்த வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய பாதையில் களம் காண்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போர்க்களம் சென்றார். எல்லாரும் திரும்பிட்டாங்களா கேட்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த போர் முடிஞ்சு எல்லாரும் திரும்பிட்டாங்களா? எல்லாரும் திரும்பியாச்சு ரசூலுல்லாஹ். எல்லாரும் திரும்பிட்டாங்களா? எல்லாரும் திரும்பியாச்சு ரசூலுல்லாஹ். எல்லாரும் திரும்பிட்டாங்களா? எல்லாரும் திரும்பியாச்சு ரசூலுல்லாஹ். ஜுலைபிப் எங்க கேட்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். தேடி பாருங்க. களத்திலே களமாடி அழகிய மனைவியை மணந்த ஜுலைபிப் அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக உயிர் துறந்து ஷஹாதத்தின் மேன்மை அந்தஸ்தை அடைந்து அந்த இடத்தில் இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓடி சென்று தன்னுடைய கரங்களால் தூக்கி தன்னுடைய மனைவி மீது வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாதா மின்னி வ அனா மின்ஹு. 3 முறை சொன்னார்கள், ஹாதா மின்னி வ அனா மின்ஹு, ஹாதா மின்னி வ அனா மின்ஹு. இவர் என்னிடமிருந்து உரியவர், நான் அவரிடமிருந்து உரியவர். இவர் என்னிடமிருந்து உரியவர், நான் அவரிடமிருந்து உரியவர். இவர் என்னிடமிருந்து உரியவர், நான் அவரிடமிருந்து உரியவர் என்றார்கள். இன்னைக்கு எல்லாரும் சொல்கிறார்கள், இல்ல அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டேன், அவளை விட்டு என்னால வர முடியாது. இல்ல அந்த பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டேன், அதை விட்டுட்டு என்னால வர முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய சமூகம் எப்படிப்பட்டது என்றால், அல்லாஹ்விற்காக என்றால் எதை விட்டு வருவார்கள். அப்படி உருவாக்கப்படும் சமூகம். யாருமே கொடுக்கலையே பொண்ணு, புதுசா கிடைச்ச வாழ்க்கை விட்டுட்டு வரதா? விட்டு வருவார்கள். அவர்கள் தான் சஹாபாக்கள்.
My choice of Muhammad to lead the listing may surprise somebody and may be questioned by some readers, but he was the only person in the history who was ultimately successful in both social as well as religious. என்றான் மைக்கேல் ஹெச் ஹார்ட், the 100 most influential person in the world என்கிற புத்தகத்தை எழுதினார். உலக வரலாற்றை புரட்டி போட்டு 100 பேருடைய வரலாற்றை எழுதினார். அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலிடம் கொடுத்துவிட்டு காரணம் சொன்னான். அவர் வாழும் காலத்திலேயே, நான் கிறிஸ்டின், பீயிங் a கிறிஸ்டின், 3வது இடம் கொடுத்திருக்கேன் இயேசு கிறிஸ்துவுக்கு. முகமது நபிக்கு ஏன் முதலிடம் கொடுக்கிறேன்னா, முகமது நபி தான் தான் வாழும் காலத்திலேயே தன்னுடைய தோழர்களின் மூலமாக இந்த தூதுத்துவ செய்தியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றவர். மற்றவங்களுக்கெல்லாம் கட்டாயிடுச்சு அவங்க செய்தி. அதுக்கு பிறகு அவங்களுடைய சீடர்கள் வந்தாங்க. தான் வாழும் காலத்திலேயே கொண்டு சென்றார் என்றார். அதனால் தான் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை அல்லாஹ்விடத்தில் உருவாக்கியதால் தான் அந்த லெகசி அப்படியே வந்துச்சு. அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நுசிர் ஊதிது பிஹம்ஸின் லம் யுக்தஹுன்ன அஹதும் மின் கபல். 5 விஷயங்கள் எனக்கு தரப்பட்டிருக்கின்றன, அது எனக்கு முன்னர் யாருக்குமே தரப்படவில்லை. அது முதன்மையானது என்னது? நுசிர்து பிர்ருஅபி மஸீரத ஷஹரி. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற பெயரை கேட்டால் என் எதிரி 1 மாத கால தூரத்தில் இருந்தால் கூட என்னை பற்றி அச்சம் அவருடைய உள்ளத்தில் இருக்கும் என்றார்கள். ஆனால் இன்றைக்கு ரோட்டில் செல்பவன் நிறுவனமெல்லாம் இந்த சமூகத்தை சீண்டி பார்ப்பதற்கு காரணம் என்ன? மார்க்கம் எதை சொல்கிறதோ அதை ஏற்கின்ற ஒரு சமூகத்தை உருவாக்கவில்லை. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முக்கியத்துவம் தருகின்ற ஒரு சமூகத்தை உருவாக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரின் வரலாற்றை படித்து தரவில்லை. மதரசாக்கள் இன்ட்ரெஸ்ட் இல்ல. இன்னைக்கு குர்ஆன் ஓதுற கிளாஸஸ் எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் தான் இருக்கா இல்லையா? இது சொல்றேன், எஸ்ஆர்எல் குர்ஆன் சொல்றேன். மதரசாவே பெரும்பாலும் ஆன்லைன்ல தான் இருக்கு, மறைஞ்சிக்கிட்டு வருது. அப்படியே இந்த மார்க்கத்தின் மீது இருக்கக்கூடிய முக்கியத்துவம் பற்றும் அழிந்து வருமே. ஆனால் இந்த சமூகம் எதை நோக்கி செல்லும்? எதை நோக்கி மாறும்? அப்ப ஜுலைபீப் தனக்கு இவ்வளவு காலகட்டத்தில் கிடைத்த ஒரு அற்புதத்தை கூட விட்டு ஷஹாதத்தை அடைய சென்றார். ஆனால் இன்றைக்கு நம் சமூகமோ, ஒரு பையன், நான் சொல்றது எதுவுமே என்னுடைய அனுபவத்தில் இருந்து அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் பார்த்த உண்மை சம்பவங்களை சொல்றேன். நல்லா பார்த்தேன் அந்த பையனுடைய வரலாற்றில் 2 முக்கியத்துவமான விஷயம் இந்த சபையில சொல்றது ரொம்ப ஏற்புடையதா இருக்கும். ஒரு பெண்ணை லவ் பண்ணியிருக்கான், முஸ்லிம் பையன். அந்த பொண்ணு வீட்டுல அப்புறம் திடீர்னு வேணான்ட்டாங்க. அதுக்கு காரணம் இவன் தான், அவங்க பழக்க வழக்கம். திடீர்னு போயிட்டு தூக்கு மாடி சூசைட் பண்ணிட்டான். அதுல ஹைலைட் என்னன்னா, அவன் சூசைட் பண்ணிட்டான், அவன் ஜனாசாவை கொண்டு வருவாங்க. பொதுவாக சூசைட் பண்ணிட்டா ஜனாசா தொழுகை இருக்கா இல்லையாங்கிறது அப்பாற்பட்டது. ஆனா பிரச்சனை வரக்கூடாதுன்னு அந்த இடத்துல தொலை வைக்கிறாங்க. அவன் கூட பிறந்த தம்பி அவன் அங்க நிக்கிறான். அவன் பேர்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. ஆள் யாரு, பேர் யாரு எல்லாம் நினைப்பு இருக்கு. நான் சின்ன பசங்க பார்த்தேன். நான் ஒரு 10வது படிக்கிறப்ப அவனுங்க எல்லாம் ஒரு 3வது 4வது படிச்சுட்டு இருந்த பசங்க. அண்ணன் முஸ்லீம் மௌத்தா போயிட்டா, சூசைடு, ஜனாசா தொழுகை ஏதோ ஒரு வகையில் நடக்குது, சர்ச்சைகளை தாண்டி நடக்குது. நான் கேட்கிறேன், இந்த பையன் ஏன்பா ஜனாசா தொழுகைக்கு வரல? இல்ல அவன் கொஞ்சம் சரக்கு போட்டிருக்கான். இப்படி இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்கிவிட்டு, பெருமை மிகுந்த சமூகத்தை, சீர்மிகுந்த சமூகத்தை, நீங்கள் எப்படி மரணிக்கிறீர்களோ அப்படியே எழுப்பப்படுவீர்கள். எந்த நேரத்தில் எந்த நொடியில் உங்களுக்கு மரணம் இருக்கிறது என்பது ஊர்ஜிதம் செய்ய முடியாத ஒன்று. குல்லின்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். நீங்கள் எந்த மரணத்தை கண்டு அஞ்சு ஓடுகிறீர்களோ, நிறைய பேர் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, மௌத்து வீட்டுக்கு போனா மௌத்து பாப்பான், சைத்தா மனசோ சொல்லுவான், நீ ஏன் தேவையில்லாம ஃபீல் பண்ற, உனக்கு இப்போதைக்கு மரணம் இல்லை. வருதா இல்லையா எல்லாருக்கும்? சில பேர் ஆமாங்கிறாங்க. யதார்த்தமான ஃபீல் தான். அது யார் சொல்றது? சைத்தான் உள்ளன்னு சொல்றான். நீ ஏன் கவலைப்படுற, உனக்கு இப்போதைக்கு மௌத்து இல்லை, நீ பார்த்துட்டு வந்துரு. நீ தேவையில்லாம படிப்பினெல்லாம் எடுத்துட்டு வந்துடாத. திருந்திரணும், ஐயோ நமக்கு என்னைக்குனாலும் மௌத்து இருக்கு, இந்த இப்போ போறோம். நேற்று வரை நம்மோடு இருந்த ஒருவர், நம்ம ஆஃபீஸில் ஜூனியர் மகாதீர், நீங்கள் உங்களுக்காக துவா செய்யுங்க. அவங்க அத்தா பேர் என்னப்பா? அவங்க அத்தா பேர்
எங்க மகாதீர்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு அத்திக்கடையிலேருந்து நம்மளுக்கு ஒரு ஜூனியர் இருக்கார். ரொம்ப நாள் அவங்க தான் உடம்பு முடியாமல் இருந்தார். நான் வந்துக்கிட்டு இருக்கேன் அவங்க ஊருக்கு மவுத் செய்தி இப்போ இன்ஷால்லாஹ் தான் அதற்கு முன்னால் பேசிட்டு போகிறேன். இஷாக்கு மையத்தை எடுக்கிறாங்க. நாங்கள் சரி போயாவது சந்திக்கலாம் ஃபேமிலியர். இன்னைக்கு மௌத்தா போயிட்டாங்க. கண்டிப்பாக மகாதீருடைய அத்தாக்காக நீங்கள் எல்லாரும் துவா செய்யுங்க இன்ஷால்லாஹ் அவருடைய மகஃபிரத்துக்காக. நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லை. நேற்று எனக்கு ஃபோட்டோ அனுப்பினாப்புல ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கோம் துவா செய்யுங்க என்ன அப்படின்னு போட்டார். இன்னைக்கு இல்லை. இதுதான் வாழ்க்கை. நபிசுல்லாஹ் சொன்னாங்க இப்படி ஒரு கட்டம் போட்டாங்க, இப்படி ஒரு கட்டம் போட்டாங்க, இப்படி போட்டாங்க ஒரு கோடு. இதுதான் மனுஷன். இது மனுஷனுடைய இலக்கு. நம்முடைய முஸ்லிம் குடும்பங்களிலே வீடு கட்டணும், வீடு கட்டணும், வீடு கட்டணும், பெரிய வீடா கட்டணும், அவன் கட்டிட்டான் இவன் கட்டிட்டான், கட்டணும் கட்டணும்னு பெரிய இலக்கை வைத்து தள்ளுகிறார்கள். ஆண்களை தலையாட்டுறான். பலமா ஒரு பையன் தலையாட்டுறாப்புல பெரிய இலக்கை வைத்து தள்ளுறான். அப்ப அவன் என்ன பண்றான்? எப்படினாலும் சம்பாதிக்கணும், தொழுகை விட்டுனாலும் சம்பாதிக்கணும், சமுதாயத்தை விட்டுனாலும் சம்பாதிக்கணும், எந்த ஹராம செஞ்சாலும் சம்பாதிக்கணும், எந்த அநியாயம் பண்ணியாலும் சம்பாதிக்கணும். ஓடுறான் தன்னோட இலக்கின் பின்னால வேகமா ஓடுறான். இது அவனுடைய இலக்கின்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். இப்படி ஓடுறான், இப்படி வரைஞ்சி இதுல குச்சி வச்சு வரைஞ்சு காட்டினாங்க. அவன் ஓடுறான், இலக்கை நோக்கி ஓடுறான். இப்படி ஒரு கோடு போட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கோடு தாண்டா மரணம் என்றார் அல்லாஹ்வுடைய தூதர். உன் இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாயே, உன் காதலியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாயே, மதுவை அருத்தி உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, மாதவின் பின்னால் வாழ்க்கையை தொலைக்கிறாயே, ஹராமை செய்து கொண்டிருக்கிறாயே, நாடகத்தையும் சினிமா கோஷ்டியையும் பார்த்து கொண்டு வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கிறாயே, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், எந்த மரணத்தை கண்டு நீங்கள் அஞ்சி நடுங்குகிறீர்களோ, அல்லது எந்த மரணம் உங்களுக்கு வந்து விடாது என்று நீங்களே மனப்பால் குடிக்கிறீர்களோ, அது உங்களை ஒரு நாள் வந்தடைந்தே தீரும். சும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைபி வஷ்ஷஹாதா, நேரானவற்றையும் மறைவானவற்றையும் அறியக்கூடிய அல்லாஹ்விற்கு முன்னால் கொண்டு சென்று நிறுத்தப்படுவீர்கள். ஃபயுனப்பிஉகும் பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் எதை செய்து கொண்டிருந்தீர்களோ அதை அப்படியே அல்லாஹ் திரையிட்டு காட்டுவான். அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் என்ன நினைக்கிறான்? 15 வயசு பையனை கூப்பிட்டு கேட்டு பாருங்க. எப்பா தம்பி இங்க வா, வயசு என்ன? 15. நீ மரணத்துக்கு தயாரா அப்படின்னு கேளு, என்ன சொல்லுவான்? ஒரு 15 வயசு பையனை கூப்பிட்டு நீ மரணத்துக்கு தயாரான்னு கேட்டா என்ன செய்வான்? மாட்டேன்னு சொல்ல மாட்டான், திட்டுவான். உங்களுக்கு கண் தெரிந்தாங்க எப்படிங்க இருக்குது பார்த்தா? சாவ பிறந்த முறையே தெரியுது. சரி, அந்த 15 வயசு பையன் அப்படியே கொஞ்சம் காலேஜ் எல்லாம் போயிட்டு கொஞ்சம் இளம் பையனா இருப்பான்ல, சிறுவன் வந்து இளைஞர் ஆயிடுவான்ல, சிறுமி வந்து இளைஞர் ஆயிடுவான்ல, அப்ப கேளுங்க, ஏமா இப்ப மௌத்துக்கு தயாரா அப்படின்னு. ஏங்க இப்பதான் இளமை துள்ளு வருது, கல்யாணம் காட்சியெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு, அதுக்குள்ள மரணமா அப்படின்னு. சரி, கல்யாணம் காட்சியெல்லாம் முடிஞ்ச பிறகு கேளுங்க, இப்போ கல்யாணம்லாம் முடிஞ்சு போச்சு, மரணத்துக்கு தயாரா அப்படின்னா? இப்போதான் கல்யாணம் ஆயிருக்கு, அடுத்து என்னது? புள்ளக்குட்டிலாம் பேக்கணும்ல, புள்ளக்குட்டிலாம் பேக்க வேண்டியிருக்கு. என்னங்க நீங்க மனசாட்சியெல்லாம் பேசுறீங்க? சரி, புள்ளக்குட்டிலாம் பேத்துட்ட பிறகு எப்போ புள்ளக்குட்டி ஆயிடுச்சு, புள்ளக்குட்டிலாம் பெற்றிருக்கிறோம், அந்த பிள்ளைங்களை வளர்த்து ஸ்கூல்ல சேர்க்கணும். சரி, ஸ்கூல்ல சேர்த்துட்ட பிறகு இப்போதான் ஸ்கூல்ல சேர்த்துருக்கிறோம், அதுக்கப்புறம் வளர்த்து சீராட்டி காலேஜ்களையும் சேர்க்கணும். சரி, காலேஜ்களையும் சேர்த்துட்ட பிறகு இப்ப மரணத்துக்கு தயாரா அப்படின்னா? அந்த பிள்ளைங்களுக்கு நியாயமா ஒரு கல்யாணம் காட்சி பார்க்க வேண்டியது கடமை இல்லையா அப்படின்னு. சரி, அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் காட்சி பார்த்துட்டு பிறகு கேளுங்க, இப்ப மரணத்துக்கு தயாரா அப்படின்னா? பேரம்பேத்தி தூக்கி கொஞ்சம் வேணாமா, என்ன மனசாட்சி எல்லாம் பேசுறீங்க அப்படி. சரி, பேரம்பேத்தி எடுத்து கொஞ்ச பேர் பேரம்பேத்தி எடுத்தாச்சு, மரணத்துக்கு தயாரா அப்படின்னா? அந்த பேரம்பேத்தி நடக்கிறது 4 காரியம், நல்ல காரியம் பார்க்க வேணாமா? அந்த பேரம்பேத்திக்கு நல்ல காரியம் முடிஞ்ச பிறகு கேளுங்க, இப்ப மரணத்துக்கு தயாரா? ஏன்னா அந்த பேரம்பேத்திக்கு கல்யாணம் காட்சி முடிஞ்சு அந்த கொள்ளு பேரனை தூக்கி வச்சா நான் கட்டையை சாச்சிருவேன் இல்லையா? கொள்ளு பேரம்பேத்தியை எடுத்துட்டியா, இப்போ நீ மரணத்துக்கு தயாரா அப்படின்னா? அந்த பிள்ளைங்களுக்கு நல்லது நடக்க பார்க்க வேணாமா? எத்த சத்தத் அது அப்படியே ரெனிவாகிக்கிட்டே போகும். மனிதன் எப்போதும் மரணத்திற்கு தயார் இல்லை, மரணத்திற்கு தயார் இல்லை. ஆனால் அவருக்கு நிர்ணயிக்கப்பட்ட மரணம், அவன் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், அவன் நாடினாலும் நாடாவிட்டாலும், அவன் ஏற்றாலும் ஏற்காவிட்டாலும் அவனை ஒரு நாள் வந்தடைந்தே தீரும். அந்த மரணத்திற்கு வயது வரம்புகள் தெரியாது, அந்த மரணத்திற்கு படித்தவன் படிக்காதவன் வித்தியாசம் தெரியாது, அந்த மரணத்திற்கு செல்வந்தன் பிச்சைக்காரன் என்கின்ற பாகுபாடு தெரியாது, அந்த மரணத்திற்கு ஆண்டான் அடிமை என்பது தெரியாது. உலகின் மிக உயரமான மனிதர் முதலில் இந்த உலகத்திற்கு வந்து சென்ற ஆதம் அலைஹிஸ்ஸலாம், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத்
ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்கின்ற பொது விதிக்கு அவர் விதிவிலக்காகவில்லை. அவர் இந்த உலகை விட்டு பிரிந்தார். இந்த சமூகத்திற்கான உண்மை விழிப்புணர்வு என்பது நாம் மரணத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற எண்ணம் இந்த சமூகத்தின் உள்ளத்தில் புகுத்தப்பட்டால் மட்டும்தான் இந்த சமூகத்திற்கு விழிப்புணர்வு ஏற்படும். சமுதாயம் அசிங்கப்படுது, சமுதாயம் கேவலப்படுது, இத்தனை வழக்குகள், இத்தனை அசிங்கங்கள், இளம் சமூகமே எங்க இருக்கிறீர்கள் என்று கேட்டாகிவிட்டது, என்று சொல்லியாகிவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி, you are not only accountable to the tribal customary law but to the overriding divine law, இதையெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய அல்லாஹ்விற்கு ஒரு நாள் நீ பதில் சொல்லியாக வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சமூகத்தை மிரட்டினார்கள் என்கிறார் ஜான் எக்ஸ்போசிட்டோ. மிரட்டினார்கள். that shook the very foundation of the Arabian society. அந்த மிரட்டல், அந்த பயம் இந்த சமூகத்திலே குறைவாக இருக்கிறது. பார்த்துக்கலாம், நமக்கு இப்போதைக்கு மரணம் இல்லை, அவர் தானே 70 வயதை அடைந்து விட்ட ஒரு மனிதனுடைய மௌத்துக்கு போகும்போது 50 வயசு இருக்கிறவர் நினைக்கிறார், எப்படி இருந்தாலும் ஒரு 20 வயசு நம்மளுக்கு கேரண்டி அவர் நினைச்சுக்கிறார். அவர் மனசுல ஓடுது, இவருக்கு என்ன வயசு, 70 வயசு, நமக்கு 50, சரி இன்னும் ஒரு 20 இயர்ஸ் கேரண்டி இருக்கு. இதை ஏன் சொல்கிறேன் என்றால், தொடர்ந்து சமீப காலமாக தீய பழக்கங்களின் பக்கமாக, தவறான சகவாசங்களின் பக்கமாக இன்றைக்கு ஒரு பெண், இஸ்லாமிய பெண் புர்கா அணிந்து விட்டு ஆடுகிறாள். அதை எதிர்த்து நம்ம ஆளுங்களும் சமூக சிந்தனை இல்லாம இடக்க முடக்க ஏதாவது பண்றாங்க. இதற்கான தீர்வு என்ன? இதற்கான காரணம் என்ன? அல்லாஹ்வை, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றிய அச்சம் இல்லாமல் போனதுதான் காரணம். மரணத்தை பற்றிய பயம் இல்லாமல் போனது காரணம். எதையாவது ஒன்றை செய்து நாம் சோசியல் மீடியாவிலே ட்ரெண்டாகி, எதையாவது ஒன்று செஞ்சு, எதையாவது ஒன்று பண்ணி ட்ரெண்ட் ஆகிடணும். அதற்கு காரணம் என்ன? கட்டுப்பாடற்ற சுதந்திரத்தை பெற்றோர்கள் தந்தது. கொஞ்ச நேரம் மொபைல் பார்த்துட்டு இருக்கட்டும், கொடுத்துட்டாங்க. கொஞ்ச நேரம் மொபைல் பார்த்துட்டு நமக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குது, நம்ம டிவி பார்க்கணும், அது டிஸ்டர்பன்ஸா, கொஞ்ச நேரம் மொபைல் கொடுத்தா ஆடிட்டு இருப்பான். அங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஒரே பெண்ணு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் தர்றா, அதுக்கப்புறம் திரும்பி மாத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் தர்றா, என் ஊராளுங்க மிரட்டிட்டாங்கன்றா. இன்னொரு பக்கம் கேரளாவில் ஒரு பொண்ணு போனா என்ன மொலஸ் பண்ணிட்டாங்கன்னு வீடியோ எடுத்து போடுறான், அவளை கைது பண்ணி உள்ள போடுறான். எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கிற எல்லாரும் முஸ்லிம்ஸ் தான். இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஆக்சுவலி ஸ்பீக்கிங், ஒரு அறிஞன் சொன்னான், in a real time scenario Muslims have gone far away from what actually Islam is. உண்மையில் எது இஸ்லாமோ அதை விட்டு முஸ்லிம்கள் வெகு தொலைவில் சென்று விட்டார்கள். அவர்களாக ஒன்று இஸ்லாம் என்று நினைத்துக் கொண்டார்கள். புரட்சியாளர் பழனி பாபா சொல்லி காட்டுவார், ஐவேளை தொழுகிறேன், it is your duty to your Lord, but what is your service to your Lord? இந்த சமூகத்திற்கு நீங்கள் செய்த சாதனைகள், தியாகங்கள் என்ன? சமூகத்திற்கு தியாகம் செய்யக்கூடிய மக்களை உருவாக்குங்கள். இந்த சமூகத்திற்காக ஏதாவது ஒன்றை என் பிள்ளை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துங்கள். அன்றைக்கு நிற்கும் இந்த அசிங்கம். சமூக உணர்வை ஊட்டாமல், நமக்கு எந்த வம்புதும் இருக்கக்கூடாது, நல்ல பிள்ளையா ஸ்கூலுக்கு போயிட்டு நல்ல பிள்ளையா வந்துடணும் என்று நீங்கள் சுயநலமாக வளர்க்கத்தான் அவன் உங்களை விட சுயநலவாதி ஆகிறான். அதனால பெத்தவங்களை சந்தோஷப்படுத்துறது, நம்ம சந்தோஷம் மட்டும் போதும்னு நினைக்கிறான். அப்பதான் அவன் சமூகத்திலிருந்து பிரிகிறான். இந்த சமூகத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும், அல்லாஹ்வுடைய தூதரின் எப்பேற்பட்ட தியாகத்திற்கு பின்னால் இந்த மார்க்கம் நம்மை வந்து அடைந்தது என்பதை பற்றியும் அதான் நான் ஒரு உதாரணம் சொல்ல விரும்புறேன். ஒரு ஊர்ல ஒரு பையன் இருந்தான். அந்த பையனை கூப்பிட்டு அவங்க அப்பா சொன்னாரா, இதுக்கு மேல உன்னை வச்சு மேய்க்க முடியாது, இதுக்கு மேல உன்னை வச்சு மேய்க்க முடியாது, நீ எதனா ஒரு வேலைக்கு போய் டெய்லி நீ 100 ரூபா கொண்டு வந்தா மட்டும்தான் உன்னை வீட்டில் சேர்ப்பேன் அப்படின்ட்டு. அப்பா அவன் என்ன பண்ணியிருக்கான், அவ்வளோதானே பெரிய விஷயமா என்ன அப்படின்னு. அப்பாவுடைய தங்கச்சி உங்க ஊர்ல என்ன சொல்லுவீங்க? மாமி. எந்த ஊர்ல குப்பி சொல்லுவாங்க? குப்பியும் சொல்லுவாங்களா? இங்க சொல்ல மாட்டாங்க, தேனி அந்த சைட்ல சொல்லுவாங்க. அப்ப மாமி வீட்டுக்கு போயிருக்கான். மாமி தானே செல்லமா இருப்பாங்க எப்பவுமே. மாமி வீட்டுக்கு போயிருக்கான். அப்படியே வீட்டில் கொஞ்ச நேரம் பேசி இருந்துச்சுன்னா, மாமி என்னடாப்பா நல்லா இருக்கியா, இங்கே எப்போ இந்த பக்கம் வரவே மாட்டேன், வந்திருக்கேன், உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, ரொம்ப பாசமா இருந்துச்சு வந்தேன் அப்படின்னு பேச்சு போட்டு, சரி மாமி அப்படியே ஒரு 100 ரூபா கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு போயிட்டான். போயிட்டு யார் கேட்டா 100 ரூபா? அப்பா கேட்டார் இல்லையா, கொடுத்தாச்சு. அப்பா என்ன பண்ணாரு, அந்த 100 ரூபா எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு வீட்டு கொள்ளைக்கு போயிட்டு, கொள்ளை பக்கம் போயிட்டு இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டு அந்த 100 ரூபாவை கிழிச்சு போட்டார். போயிட்டான். 2வது நாள் பெரியப்பா பெரியதா வீட்டுக்கு போனா, இன்னொரு நாள் சின்னதா வீட்டுக்கு போனா, இன்னொரு நாள் ஒன்று வீட்டை மாமா வீட்டுக்கு போனா, மாமி வீட்டுக்கு போனா, எல்லாம் அப்படியே ரவுண்ட் அடிச்சு ஒரு 10 நாள் பக்கம் அக்கம் பக்கம் இருக்க மாட்டேன்.
கேட்டா காசு தர்ற சொந்தக்காரங்க இருப்பாங்கல்ல, பாசமான ஆட்கள், பாட்டி கீட்டி, அம்மா வழி பாட்டி, தாத்தா வழி பாட்டி எல்லாத்தையும் முடிச்சிட்டான். ஒரு 10-12 நாள் இப்ப இனிமே காசு யார்ட்டையும் கேட்க முடியாது, வேற வழி இல்லை. ஆனா இப்ப அப்பா கேட்பாரு. சரி, ஒரு நாஸ்டா கடைக்கு போனான், டிஃபன் கடைக்கு போய், எங்க நான் கொஞ்சம் வேலை செய்யறேன், எனக்கு ஒரு 100 ரூபா மட்டும் தரீங்களா அப்படின்னு. 100 ரூபா உனக்கு அவ்வளவு சின்ன காசா போச்சு, சரி செய் அப்படின்னு பெண்டு நிமித்திட்டே போட்டு. இட்லி நாசா கடனை சும்மாவா, மாவு ஊற்றணும், தேய்க்கணும், இட்லி எடுக்கணும், வைக்கணும் எல்லாம் பண்ணி டைட் ஒர்க்கு, பயங்கர வேலை. புளிஞ்சு எடுத்துட்டாப்புல, புளிஞ்சு எடுத்துட்டு லாஸ்ட்ல நான் போலாமா, இனிப்பா லாஸ்டா அவர் சாப்பிட்டு தட்டை கழுவிட்டு போயிரு, எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு, சார் 100 ரூபா, என்னப்பா அவசரப்படுறிய அப்படி ரொம்ப சலிச்சுட்டு 100 ரூபா கொடுத்தாரு. அந்த 100 ரூபா வாங்கிட்டு யார்கிட்ட போய் கொடுக்கணும், இதை அத்தாட்ட கொண்டு போய் கொடுக்கும். அத்தா என்ன செய்வார், டெய்லி கூட்டு போய் கொலைக்கு கூட்டு வந்து அப்படின்னு கைய வச்சாரு. என்ன பண்றீங்க அப்படின்னா, ஏன்பா ஏன் என்னாச்சு, சம்பாதிச்ச காசு இந்த மார்க்கம் சிதைக்கப்படும் பொழுது பரம்பரையாக தொட்டிலில் படுத்துக் கொண்டு கலிமாவை கேட்ட நமக்கு இந்த மார்க்கம் நம்முடைய கைகளாலோ நம் சந்ததியாலோ நம் சமூகத்தாலோ சிதைக்கப்படும் போது கஷ்டம் தெரியாது. லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொன்னால் அடிப்பார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் உதைப்பார்கள். இந்த கலிமாவை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் ஜிஹாதை செய்ய வேண்டும், வாழ்வதற்கு நிம்மதி இருக்காது. என்ன விளக்கு தனியா தெரியுது, மக்கள் பார்த்தாங்க, ஒரு மலையிலிருந்து அப்படியே விளக்கு இறங்கி வருது, கிட்ட போய் பார்த்தாங்க, யார் இது, தனியாக உலகின் உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வருகிறார்கள். என்ன யா ரசூலுல்லாஹ், இந்த நேரத்துக்கு இந்த மலைக்கு அந்த பக்கம் ஒரு ட்ரேட் கேரவன், ஒரு வியாபார குழு வந்திருக்கிறது, நாளை காலை அவர்கள் கிளம்பி விடுவார்கள், அதற்குள் இந்த மார்க்கத்தை அவர்களிடத்திலே சொல்வதற்காக சென்று வந்திருக்கிறேன். தன்னந்தனியாக இந்த மார்க்கத்தை இந்த மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்த உணர்வு அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அந்த சமூகத்திற்கும் தான் தெரியும். மக்களே, இந்த மார்க்கம் நம்மிடத்திலே ஐவேளை தொழுகையாகவும் நோன்பாகவும் சகாத்தாகவும் ஹஜ்ஜாகவும் அழகிய முறையில் நம்முடைய கைகளுக்கு வந்து சேர்ந்திருக்கிறதே. இந்த மார்க்கம் இங்கு வந்து சேர்வதற்கு மிக பெரும் தியாகத்தை அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர்களும் லட்சக்கணக்கான சஹாபாக்கள் இருந்த போதும் அல்லாஹ்வுடைய தூதரை சுற்றி வெறும் சொற்பமான சஹாபாக்களுடைய உடல்கள் தான் புதைக்கப்பட்டிருக்கிறது. பல பேர் எங்கு சென்றார்கள், எங்கு புதைக்கப்பட்டார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா என்றவுடன் ஒரு சிறு செய்தியை கூட மக்களிடத்திலே கொண்டு போய் சேருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னவுடன் ஒட்டகம் எந்த திசையை நோக்கி நின்றதோ அந்த திசையை நோக்கி ஏறி இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்கு சஹாபாக்கள் சிதறி சென்றார்கள். அப்படி நம்ம இடத்துல வந்து சேர்ந்ததுதான் இந்த மார்க்கம். மேன்மை மிகுந்த மார்க்கம், கண்ணியம் மிகுந்த மார்க்கம். ومن احسن قولا ممن دعا الى الله وعمل صالحا وقال انني من المسلمين. அவனை விட அழகிய வார்த்தை சொல்பவன் யார்? யார் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து தானும் நல்ல அறங்களை செய்து நிச்சயமாக நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்று சொல்பவனை விட அழகிய வார்த்தை சொல்பவன் யார் என்றான் அல்லாஹ். அப்படிப்பட்ட இஸ்லாம் அல்லவா. இந்த மார்க்கத்திற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? முடிந்தவரை நம்மால் அசிங்கத்தை தான் கொடுத்திருக்கிறோம், அவமானத்தை கொடுத்திருக்கிறோம். செய்திகளை துறந்தால் புர்கான் இந்த பெண் ஒரு பக்கம் ஆடுகிறாள், முஸ்லிம் பெயர் கொண்டவன் ஒருவன் பிக் பாஸ்ல நுழைந்து சேட்டைகள் செய்கிறான். அந்த பெயரை கூப்பிடும் போதெல்லாம் அப்படியே மூளையில ஏதோ வச்சு அறுக்கிற மாதிரி இருக்கு, அப்படியே வெறி ஏறுது, மூளையில வச்சு அறுக்கிற மாதிரி இருக்கு. அந்த பெயரை சொல்லும் போதெல்லாம் மார்க்கத்தின் நிலவு, இவர் மார்க்கத்தின் நிலவு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எத்தனை முறை சொன்னாலும் இன்னைக்கு இந்த மார்க்கத்தை இப்படி எல்லா சூழ்நிலையிலும் நடிகர்களின் பின்னால் செல்லக்கூடியவர்கள் இந்த மார்க்கம் எதை வெறுத்தது? நாட் ஓன்லி ட்ரக் அடிக்ஷன் பட் ஆல்சோ ஹீரோயிசம் வர்ஷிப். நமக்கு தெரிந்த ஒற்றை ஹீரோ ஒரே ஹீரோ தான் இந்த உலகில், அசைக்க முடியாத ஒரு ஹீரோ, தான் சொன்னபடி வாழ்ந்து மறைந்த ஒற்றை ஹீரோ, தான் எதை சொன்னாரோ அதை மட்டுமே செய்த ஒரு ஹீரோ. எந்த ஏழ்மை வந்தாரோ அதை விட மோசமான ஏழ்மையில் இந்த உலகை விட்டு பிரிந்த ஹீரோ, தான் சொன்ன எதையும் தன்னுடைய வாழ்நாளில் நிறைவேற்றாமல் செல்லாத ஒரு ஹீரோ மரணப்படுக்கையில் கிடக்கிறார். இதை விட பெரிய தலைவர் அல்லாஹ்வுடைய அடிக்கடி நான் என்னை சார்ந்த மக்கள் அட்வொகேஷன் சொல்லுவேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரிய மோட்டிவேஷன் எதுவுமே கிடையாது, எல்லோரும் தான் ஒதுக்குனாங்க. he started from the scratch. ஒரு மோட்டிவேஷன் அல்லாஹ்வுடைய தூதரை விட என் மக்களா என்னை வெறுப்பார்கள் என்று கேட்டார்கள் வராக்கா பின் நௌஃபலிடம். ஆமா, உங்க மக்கள் தான் வெறுப்பாங்க. அள்ளி அனைத்த மக்கள் வெறுத்தார்கள், ஓடித்திருந்த மண்ணை துறந்தார்கள், சொந்த பந்தங்கள் எதிர்த்தார்கள்.
ஒரு ஊரை விட்டு வேறு ஊருக்கு அகதியாக சென்றார்கள் சொல்ல போனால். ஆனால் அந்த மண்ணில் தலைவராக மாறினார்கள், பிரச்சாரங்களை செய்தார்கள். எந்த மண் தன்னை விரட்டியதோ அதே மண்ணில் வீர வேங்கையாக உள்ளே நுழைந்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா வ நஸர அப்தா வ அஸ்ஸ ஜுந்தா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா என்று வெற்றி முழக்கம் போட்டுக்கொண்டு தக்பீரை சொல்லிக்கொண்டு உலக வரலாற்றில் எங்கிருந்து அனுப்பப்பட்டாரோ அதே இடத்திற்கு கத்து இன்றி ரத்தமின்றி ஒரு தலைவர் வெற்றி வாகையோடு திரும்பிய வரலாறு அல்லாஹ்வுடைய தூதர் என்கின்ற இந்த மாவீரரை தவிர யாருக்கும் இல்லை. வந்துட்டு எல்லாம் நினைச்சாங்க, அல்லதீன இதா தகலு கரியத்தன் அஃஸதுஹா வஜஅலு அஹீஸத அலிஹா அதில்லத்தன். வந்தா அசிங்கப்படுத்த போறாரு பாரு அபூ சுஃபியான், செத்தனி அப்படினாங்க. மன் அஹ்மத சைஃபஹு ஃபஹு ஆமின், மன் தகல பைத்தல்லாஹி ஃபஹு ஆமின், மன் தகல பைத்த அபீ சுஃபியானின் ஃபஹு ஆமின். எல்லாருக்கும் மன்னிப்பு, மிரண்டு போயிட்டான் எல்லாரும். இப்படி ஒரு தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிரண்டு போய் அபூ சுஃபியான் அந்த அந்த மன்னிப்புல அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த பண்பாட்டுல வெக்கி போயிட்டாரு. என்ன செய்யறதுன்னு தெரியல, வேற வழி கார்னர் பண்ணாங்க ரசூலுல்லாஹ். நீ இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். எப்படி நிர்பந்தப்படுத்தினாங்க? தன்னுடைய மன்னிப்பால், தன்னுடைய அன்பால், தன்னுடைய தாராள மனதால் கட்ட நெருக்கிட்டாங்க. அவர் வேற வழியே இல்லை, வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. இந்த உலகை விட்டு பிரிகிறார்கள். இந்த தலைவரை ஏற்ற சமூகம், இந்த தலைவரை பேசாத சமூகம் தான் இன்றைக்கு தரிகட்டு சுற்றுகிறது என்பதற்காக இதை சொல்கிறேன். எப்படிப்பட்ட தலைவரை ஏற்றிருக்கிறோம்? ஒரு தவறை ஒரு பொதுத்தளத்திலே ஒரு செயலை செய்யும் போது இந்த உள்ளத்துல ஏன் அறுக்குது அப்படின்னா எப்பேற்பட்ட தலைவருடைய சமூகத்திலிருந்து வந்திருக்கிறோம். மரணப்படுக்கையில் கிடக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதரின் பணிப்பெண் பக்கத்து வீட்டுக்கு செல்கிறார். இஹ்திலனா ஃபீ மிஸ்பாஹினா மின் உக்கத்திகி ஸமன் ஃபஅம்ஸா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஹதீதில் மௌத். எங்க விளக்க எடுத்து வந்திருக்கேன், சிறிதளவு எண்ணெயை கடனாக கொடுங்களேன். பக்கத்து வீட்டுக்கு போய் கேட்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டு பணிப்பெண், இந்த விளக்கு எடுத்து வந்திருக்கேன், சிறிதளவு எண்ணெயை கடனாக கொடுங்களேன். ஃபஅம்ஸா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஹதீதில் மௌத். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் கிடக்கிறார்கள். எங்களுடைய வீட்டில் எரிப்பதற்கு எண்ணெய் இல்லை. வீட்டில் எரிப்பதற்கு எண்ணெய் இல்லாத ஏழ்மையில் உலகத்தின் மாபெரும் சாம்ராஜ்யத்தின் அரசர்கள் எல்லாம் அஞ்சு நடுங்கிய ஒரு தலைவர். யாருடைய பெயரை கேட்டால் அந்த எதிரி ஒரு மாத கால பிரயாண தூரத்தில் இருந்தாலும் அவருடைய பெயரை கேட்டால் அஞ்சி நடுங்குவானோ? அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் தான் எதை மக்களுக்கு போதித்தாரோ அதையே தன் வாழ்நாளில் கடைசி மூச்சு வரை வாழ்ந்து மறைந்த ஒரு தலைவர். அந்த தலைவரின் சமூகம் அல்லவா, அந்த தலைவரை ஏற்ற ஒரு சமூகம் இப்படி அநீதியையும் அசிங்கத்தையும் அருவருப்பையும் செய்யும் பொழுது இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவர்களுடைய மாண்பிற்கு நாம் கொடுக்கும் இழுக்கு என்று நினைக்க கூடாதா என்ற எண்ணம் வரவில்லையா? இப்படிப்பட்ட தியாகத்துக்கு பின்னால் வந்த இந்த மார்க்கத்தை நீதானடா தூக்கி பிடிக்க வேண்டும் என்று நம்முடைய மகனையும், நீதானம்மா தூக்கி பிடிக்க வேண்டும் என்று நம்முடைய மகளையும் நாம் வளர்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இல்லையா? எனவே அன்பிற்கினே நல்லடியார்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் படை அனுப்பும் போது சொல்வார்கள், லா துக்ஸிரில் வஅத் ஃபஇன்ன கத்ரத்தல் வஅதி யுன்சி பஅதஹு பஅதா. லெட் மீ டெல் யூ திஸ் அகைன். நிறைய சொன்னா ஒன்னு இன்னொன்னு மறந்துடும். இது அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கம், இது அல்லாஹ்வுடைய இறுதி தூதருடைய மார்க்கம், பெரும் தியாகத்திற்கு பின்னால் நம்ம இடத்துல சேர்ந்த ஒரு மார்க்கம். இதை தாங்கி பிடித்து ஒழுக்க மாண்புகளால் அதை நிறைவுபடுத்தி கண்ணியத்தால் அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து பிற மக்கள் நம்முடைய செயல்பாடுகளை பார்த்து இப்படி இஸ்லாமா அப்படின்னு நம்முடைய மார்க்கத்தின் பக்கமாக நுழையும் வகையில் நம்முடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும். ஒரு இளைஞன் இன்னொரு வயசான ஒரு ஆளு, அந்த வயசான ஆளு அந்த இளைஞனை திட்டுறாரு. திட்டும் பொழுது அந்த இளைஞன் அந்த திட்டம் வாங்கிட்டு அமைதியா நிக்கிறான். இதை மேல இருந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இல்ல வயசான ஆள் திட்டுறாரு, இளைஞன் ரத்த சூடா இருப்பான்ல, எதுவும் பதில் சொல்லாம நிக்கிறானே எப்படி அப்படின்னு. அப்ப அந்த வயசான ஆள் போயிட்ட பிறகு அந்த இளைஞனை சந்தித்து கேட்டார், எப்படிப்பா இது, ஆச்சரியமா இருந்தது, எதுவுமே அவர் அந்த திட்டுறாரு, நீ எதுவுமே பதில் சொல்லாம இருக்கிய அப்படின்னு. அப்போது அந்த இளைஞன் சொன்னாராம், நான் அவரிடத்துல கடன் வாங்கி இருக்கிறேன், சொன்ன நேரத்தில் கடனை தரவில்லை. அலல் முதீனி ஹக்குன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. கடன் கொடுத்தவனுக்கு உங்க மேல ஹக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவர் சொன்ன பேச்சை நான் வாங்க வேண்டிய கட்டாயம் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை அப்படின்னு. அப்ப அந்த மனிதர் யோசித்தாராம், ஒரு இளைஞனை கட்டுப்படுத்தக்கூடிய, இளைஞன் துடிப்பா இருப்பான், அவனை கூட கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தலைவரா, அது யார் நம்ம படிக்கணுமே அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சு அல்லாஹ்வுடைய தூதரை படித்தார்.
அல்லாஹ்வின் வேதத்தை படித்தார். உலகில் மிகச்சிறந்ததொரு ஆங்கில குரானின் மொழிபெயர்ப்பை கொடுத்த முஹம்மத் மர்முடிக்கே பிக்தாலாக அவர் மாறினார். நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, முகமது மர்முடிக்கே பிக்தால். ஒரு இளைஞனுடைய ஒரு சின்ன செயல் தான், அவர் சின்னதாக ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்ணார், அதை அவர் இன்ஸ்பயர் பண்ணிருச்சு. இப்படி இருக்க வேண்டிய இளம் சமூகம் தான் இன்றைக்கு பிக் பாஸ்களிலும் இன்ஸ்டாகிராமிலும் ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறது. அதை சீர் செய்ய வேண்டியது நல்லுபதேசங்களின் மூலமாகவும் நெறிப்படுத்துவதன் மூலமாகவும் இந்த சமூகத்தினுடைய பொறுப்புகளை அவருடைய இளம் பருவத்திலிருந்து அவருடைய தலைகளில் சுமத்தி நாமும் அதற்கு முன்னுதாரணமாக பெற்றோர்களாக வாழ்ந்து அந்த இளம் சமூகத்தையும் உருவாக்கக்கூடிய கடமை நம் அனைவருக்கும் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சீர்மிகு சமூகத்தை உருவாக்கக்கூடிய பெற்றோர்களாகவும் அப்படிப்பட்ட சீர்மிகு சமூகத்தின் இளைஞர்களாகவும் அல்லாஹ் உங்களையும் குறிப்பாக பேசி என்னையும் ரப்பல் ஆலமீன் ஆக்கியருள் புரிவானாக. அவன் தரக்கூடிய சொர்க்கங்களில் மிக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த ரக சொர்க்கத்தை கேள்வி கணக்கின்றி அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் குறிப்பாக பேசிய என்னையும் ஆக்கிய அருள் புரிவானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.